உலகத்தில் 2 காரியங்கள் தவிர்க்க முடியாத காரியங்கள். உலகத்தில் பிறந்த எந்த மிருக ஜீவனும், ஒன்று பிறப்பு, 2வது இறப்பு. இது யாரையும் தவிர்க்க முடியாது. இதுக்கு இடையில் வாழ்கிற காலங்களில் பல பகுதிகள், பல நிகழ்வுகள், பல எல்லாம் மனிதனிடத்தில் வரும் போகும். ஆனால் இறப்பு கடைசியில் வந்து சந்திக்கும். இதுபோல் முக்கியமாக இன்றைய செய்தியின் தலைப்பு வந்து ஒரு சாதாரணமானது. ஏனென்றால் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை, ஆதியிலிருந்து அந்தம் வரை ஜெபம் என்கிறது மனிதனுடைய, அதாவது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது. அவன் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கு ஜெபித்து கொண்டே தான் இருப்பான். அந்த ஜெபிக்கிறது வந்து ஜெயமாக மாற வேண்டும். இதுதான் இன்றைய தலைப்பு, ஜெபம் ஜெயம். இந்த ஜெபம் ஜெயம் ஆராதனை என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள் அல்ல. இது வடமொழி மாநிலத்தின் வார்த்தைகள், அதாவது சமஸ்கிருதத்தின் வார்த்தைகள். உலகத்திலே பல மொழிகள் இருக்கின்றன. ஆனால் பைபிளில் சொல்லுகிறது ஆரம்பத்தில் ஒரே மொழிதான் இருந்தது. இல்லை, ஆதியாகமத்தில் தேவன் 6ஆம் நாளில் 6 அறிவை கொடுத்து ஆதாமை உண்டாக்கினார். அவரையும் அவருடைய மனைவியாகிய ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அப்பொழுது ஒரே பாஷையாக இருந்தது. 4 பேர்களுக்கு மட்டும்தான் அது. ஒன்று தேவனுக்கு, ஒன்று ஆதாம், ஒன்று ஏவாள், இன்னொன்று மற்ற நம்மளுடைய எப்பவும் இருக்கிறவனாகிய சாத்தான். அதாவது பைபிளில் முதல் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது சர்ப்பம். அதுக்கு முன்பாக உள்ள எந்த பெயரும், அதாவது மிருகங்களுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. முதலில் சர்ப்பத்தின் பெயரை குறிக்கிறார்கள். அந்த சர்ப்பம்தான் ஏவாளிடத்தில் வந்து சொல்லுகிறது, நீங்கள் நடுவில் உள்ள கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ என்று. அந்த கனி, அதாவது அந்த ஆப்பிளை அவர் ஏவாளுக்கு கொடுத்து ஆதாமுக்கு கொடுத்து இருவரும் புசித்தார்கள். அவர்கள் அங்கிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். அந்த சாத்தான் கொடுத்த ஆப்பிள் இன்று செல்போன்களில் ஆப்பிளாக வந்திருக்கிறது. அந்த செல்போன் ஆப்பிளில் ஒரு கடி இருக்கும். அந்த கடியை அந்த நேரத்தில் ஏவாள் கடித்த கடியாக நான் எண்ணுகிறேன். அப்பொழுது ஏவாளை ஏமாற்றிய அந்த ஆப்பிள் இப்பொழுதும் பல பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சரி, வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். பூமி எங்கும் ஒரே பாஷை. அதாவது தேவன் பூமியை உண்டாக்கும்போது, வானத்தையும் பூமியையும் முதல் நாளில் ஒரே வார்த்தையில் உண்டாக்கும் பொழுது, பூமியில் இவர் மனிதனை உண்டாக்கும்போது ஒரே பாஷையாகத்தான் இருந்தது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னு, ஒரே விதமான பேச்சு. பாஷை வந்து ரைட்டு, ஆனால் ஒரே விதமான பேச்சு. இப்போ நம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டால், இங்கே நாம் பேசுகிற பேச்சும் சென்னையில் பேசுகிற பேச்சுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. இங்கே உள்ளது சொன்னால் அங்கே உள்ளது வேறு மாதிரியாக இருக்கும். அங்கே உள்ளது இங்கே உள்ளது பேசும்போது சிலருக்கு புரிந்து கொள்ள முடியாது. இதே நம்மளுடைய மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கும் தூத்துக்குடிக்கும் உள்ள பேச்சுகள் வித்தியாசம் இருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஊர்லேயும் கூட, ஒவ்வொரு பக்கத்து கிராமம் கூட பேச்சுகள் மாற்றம் இருக்கிறது. வாசிக்கலாம். அடுத்து 1 to 6 வரை வாசிங்க வசனம்.
போதும். இதில் என்ன சொன்னான்னா, ஒரே பாஷையாக இருக்கிறார்கள். நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு, அதாவது ஒற்றுமையாய் ஒரே இடத்தில் எல்லோரும் வாழும்படியாக அவர்கள் எல்லோருக்கும் ஒரே பாஷையாக இருந்தது. எல்லோருக்கும் ஒரே பாஷை என்பது தெரிந்து கொள்ளும். அவர்கள் தேவனை மறந்து நம்மளுக்கு பெயர் உண்டாக நாம் வானத்தை எட்டு மட்டும் பெரிய கோபுரத்தை கட்டுவோம், அப்புறம் நகரத்தை கட்டுவோம் என்று அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் செங்கல் எல்லாம் சாந்து எல்லாமே அவர்களிடத்து உண்டாக்கி அவர்களே எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் 5ஆம் அதிகாரத்தில் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு இறங்கினார். அதாவது தேவன் மேலே இருந்து பார்க்குறார் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று. அப்போது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர் அனைவருக்கும் ஒரே பாஷையாக இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினால் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்கிறார் தேவன், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொரு அறியாதபடிக்கு பாஷையை தாறுமாறாக்குவோம். பாஷைகளை பிரித்து விட்டார். அந்த பாஷை தான் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறடித்து விட்டார். இன்று உலக நாடுகள் சுமார் 195 நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளில் மொத்த பாஷை கிட்டத்தட்ட 7000 பாஷைகள் இருக்கிறது. நமது இந்தியா தேசத்தில் ஒரு 145 பாஷைகள் இருக்கின்றன. அப்படி பார்த்தால் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனத்தொகை கிட்டத்தட்ட 800 கோடி. அதில் இந்தியாவினுடைய ஜனத்தொகை 140. இப்படி பார்த்தால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பாஷையாவது இருக்க வேண்டும். ஆனால் 450 பாஷை தான் இருக்கிறது. இது இப்படி பாஷைகள் இருக்கும்போது பல பாஷைகளும் இருந்து உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போது நாம் பார்க்கலாம், ஜெபம் பண்ணி ஜெயம் பெற்றவர்கள், அதாவது சிறைச்சாலையில் இருந்தவர்களை பற்றி பார்ப்போம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். போதும். இந்த யோசேப்பு யாருடைய மகன் என்றால் யாக்கோபினுடைய மகன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இது வரிசையில் வருகிற இந்த யாக்கோபினுடைய மகன். இந்த யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த யாக்கோபினுடைய கடைசி மகன் இந்த யோசேப்பு. யாக்கோபு இவனை கடைசி மகன் என்றதுனால ரொம்ப செல்லமாய் வளர்த்தான். இவர்கள் எல்லோரும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு அங்கே ஆடு மேய்க்கும் பொழுது அவர்களுக்கும் யோசேப்புக்கும் அவருடைய அந்த சகோதரர்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது. அப்பொழுது அவர்கள் கொண்டு இவனை அவர் அப்பாவுக்கு தெரியாமல் இஸ்மவேலருக்கு விற்று விட்டார்கள். இஸ்மவேலருக்கு விட்டு அவன் எகிப்தில் உள்ள போர்த்திபார் என்கிற தலையாரிகளுக்கு அதிபதியாக இருந்தவன் அவனை விலைக்கு வாங்குகிறான். அவன் அங்கு போய் அடிமையாக இருக்கிறான். இருக்கும் பொழுது போர்த்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கிடைக்கிறது. அவன் யோசேப்பு போர்த்திபார் வீட்டில் போனதிலே இருந்து போர்த்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது போர்த்திபாருடைய மனைவி பிரச்சனை வரும்பொழுது அவனை வேண்டாத குற்றங்களை சாற்றி போர்த்திபார் அவருடைய சொந்தக்காரர்கள் சேர்ந்து அவரை ராஜாவின் இடத்தில் கொடுத்து அவரை சிறைச்சாலையில் அனுப்பிவிடுகிறார்கள். அப்படி யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலையினுடைய தலைவர்கள் அவனுக்கு சாதகமாக இருந்தார்கள். அவனை ஒன்றும் எதுவும் தண்டனை, பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கவில்லை. அவனை நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள். சிறைச்சாலையில் உள்ள பொறுப்பையே அவனிடத்தில் கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் தேவன் அவனோடு இருந்தார். அதனால் அவன் அங்கே சிறைச்சாலையில் இருந்து ஜெயித்து ஜெபம் பெற்று கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இருந்து அவர் ராஜாவுக்கு சொப்பனம் காங்கும் பொழுது அவன் அந்த கதையை விடுவித்தான்.
அது விடுவித்து அவனுக்கு சொல்லும் பொழுது ராஜா அவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து 1வது ரதம் ராஜாவுக்கும் 2வது ரதம் இந்த யோசேப்புக்கும் கொடுத்தார். அவரை ஆசீர்வதித்தார். அங்கே திருமணம் செய்து வைத்தார். அப்போது அங்கே 7 ஆண்டுகள் பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்ட அந்த காணப்பட்ட ராஜாவின் சொப்பனத்தை யோசேப்பு விடுவித்தார். அதனால் அங்கே பஞ்சம் ஆரம்பிக்கும் பொழுது இவர்கள் கானான் தேசத்திலே இருக்கிறார்கள். யார்? யாக்கோபு அவருடைய சகோதரர்கள் 11 பேரும். அந்த 7 வருஷ பஞ்சம் ஆரம்பித்த பொழுது அப்படி ஒவ்வொரு வருஷமாக கடக்கும்போது இவர்கள் அங்கே போய் யோசேப்பிட்ட போய் இவங்க எல்லாம் தானியத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அப்படி இப்படி பார்க்கும்போது அவன் வந்து தெரிந்து கொள்ளுகிறான், யாக்கோபினுடைய குடும்பத்தார் எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்கிறார்கள், நம்மிடம் வருகிறார்கள் என்று. அப்புறம் பார்வோன் அந்த யோசேப்புக்கு சொல்லுகிறார், உன்னுடைய தகப்பனையும் எல்லாம் உன்னுடைய சகோதரர்களையும் நம்ம தேசத்துக்கு கொண்டு வா, எகிப்து தேசத்துக்கு அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அவன் அங்கேருந்து அவர்களை எல்லோரையும் தகப்பனையும் தம்பி அண்ணன்மார் எல்லோரையும் குடும்பத்தாரையும் இங்கே எகிப்து தேசத்துக்கு கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது அங்கே இருந்து அவர்கள் குடும்பத்தார் எல்லோரும் மொத்தமாக, அதாவது இஸ்ரவேலர் அவர்கள் இங்கே எகிப்துக்கு வரும்போது மொத்தம் யோசேப்பு குடும்பத்தோடு சேர்த்து 70 பேராக இருந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்து எல்லோரும் சிறிது சிறிதாக பலப்பட்டார்கள். அங்கே அவர்கள் 430 வருடம் அந்த எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அப்போ எல்லாரும் இந்த பழைய ஆட்கள் எல்லாம் ராஜா எல்லாரும் இறந்து போனார்கள். புதிய ராஜா வரும்பொழுது அவன் பார்க்கிறான், இவர்கள் இஸ்ரவேலர்கள் இங்கே இருந்து நம்மை வந்து ஆட்சி செய்வார் அந்த ஸ்டேஜில் வந்துடுவாங்க, இவங்களை அடக்க வேண்டும் என்று கடுமையாய் தண்டனை கொடுத்து வேலைகளை கொடுத்து ஓய்வு இல்லாமல் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் கூக்குரலிடுகிறார்கள். அவர்களை அங்கிருந்து தேவன் இங்கே கானான் தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவதற்காக அவர்களை ஏற்பாடு பண்ணுகிறார். அதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை ஏற்பாடு பண்ணுகிறார். அவர்கள் எல்லாரும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். வாசிக்கலாம். ஆதியாகமம் 46 அதிகாரம் 26வது வசனமும் 27வது வசனமும். சரி, போதும். அடுத்து இந்த யாத்திரையாகமம் 12 37வது வசனம். போதும். இவர்கள் இஸ்ரவேலர் வந்து 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்திலே இருந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் அங்கிருந்து புறப்படும் பொழுது, அதாவது மொத்தம் 430 வருஷத்துக்கு முன்பாக கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்துக்கு வரும்போது 70 பேர் வந்தார்கள். 430 வருஷம் கழிந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அங்கிருந்து எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்பொழுது ஆண்கள் மட்டும், அதாவது புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேராய் இருந்தார்கள். அப்படி என்றால் 6 லட்சம் புருஷர்கள் என்றால் 6 லட்சம் மனைவிகள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 2 குழந்தைகளாக பார்த்தாலும் அது 12 லட்சம். இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சமாக இருந்திருக்கும். அவர்கள் அங்கேருந்து எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வரும்பொழுது அது ஒன்றும் அதிகமான தூரம் கிடையாது. ஆனால் அவர்கள் 40 வருடம் அங்கிருந்து நடந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இவர்களை கொண்டு வர தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். மோசேயினுடைய சகோதரன் ஆரோனையும் வைத்திருந்தார். இவர்களுக்கு அடுத்து இவர்கள் 2 இறந்த பிறகு அவர் யோசுவாவை வைத்தார். அவர் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள்.
இஸ்ரவேலரை தீர்க்கதரிசிகள் நியாயம் தீர்த்தார்கள் முதலில். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் நியாயம் தீர்த்தார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக தேவனிடத்தில் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு ராஜா வேண்டும், போரிடுவதற்கும் மற்ற எல்லா காரியங்களுக்கும் எங்களை ஆளுவதற்கும் ராஜா வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், அதற்கு ஒரு நல்ல ஒரு சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபன், அவர் பெரிய பட்டதாரி கிடையாது, படிப்பவர் கிடையாது, அவன் தகப்பனுடைய கழுதையை தேடி போனவன் சவுல் என்கிற இளைஞனை சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே இடையிலே அபிஷேகம் பண்ணுகிறார். அவரை கொண்டு வந்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைக்கிறார். அதன் பின்பு சவுல் ஆண்டு கொண்டு இருக்கும்போதே ஆடு மேய்க்கிற இளைஞன் தாவீதை தேவன் ராஜாவாக ஏற்படுத்துகிறார். இப்படி இஸ்ரவேலையும் அப்புறம் இஸ்ரவேல் யூதர்கள் இவர்களை ஆண்ட ராஜாக்கள் மொத்தம் 42 ஆண்கள், ஒரு பெண் அரசி, மொத்தம் 43 பேர் இஸ்ரவேலரை ஆண்டு இருக்கிறார்கள். இது தேவனுக்கு அவர்கள் ஜெபித்து பெற்ற ஜெயமாக கருதப்படுகிறது. அடுத்து பார்ப்போம். சிறைச்சாலையில் இருந்தவர்கள் 20 ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24. அடுத்து சரி போதும். அப்போஸ்தலர் 16:24. இவர்கள் இந்த பவுலும் சீலாவும் யார் என்றால், இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், ஊர் ஊராய் சென்று ஊழியம் செய்தவர்கள். இவர்கள் இங்கே மக்கதோனியா தேசத்திலே பிலிப்பி பட்டணத்துக்கு அருகிலே வந்து அவர்கள் இந்த லீதியாளை சந்திக்கிறார்கள். லீதியாள் என்னும் ஸ்திரீ தேவனுக்கு பயந்தவளாக இருக்கிறவர். அவர் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவர்களுமாகிய லீதியாள். அவளை சந்தித்துவிட்டு இவர்கள் அங்கே வரும்பொழுது பிலிப்பியா பட்டணத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை சந்தித்தார்கள். இவர் அடிக்கடி சந்திக்கும் பொழுது இந்த பவுல் சினம் கொண்டு அந்த ஆவியை அவளை விட்டு துரத்தி விடுகிறான். நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அந்த ஆவி புறப்பட்டு போயிட்டு, அப்பொழுது என்ன செய்கிறாள், அந்த குறி சொல்லுகிற பெண் அவளுடைய எஜமான் இடத்தில் போய் சொல்கிறாரு, இவர்கள் இந்த மாதிரி நம்முடைய வருமானத்தை நம்முடைய பிழைப்பை கெடுத்து விட்டான் என்றால் இவனை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அவன் இவர்கள் 2 பேரையும் அடித்து அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடித்து பிறகு கொண்டு சிறைச்சாலையில் வைத்து அடைக்கும்படி அவர்கள் கட்டளையிட்டான். கட்டளையிட்ட பெற்று அவர்கள் உள்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால் தொழுமரத்தில் மாட்டப்பட்டது. தொழுமரம்னா கீழே இருக்கிறோம், அதில் ரிங்கு மாதிரி இருக்கும், அதில் கால் 2ஐயும் கட்டி போட்டுருவாங்க. இந்த யானையை அப்படி தான் கட்டுவாங்க, கழுதையும் அப்படி தான் கட்டுவாங்க, காலில் தான் கட்டுவாங்க. அதே மாதிரி கட்டி எலும்பி நிற்க முடியாமல் அப்படி கீழே படுத்து தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி கட்டி போட்ட உடனே இவங்களை ஜெயிலில் அடைத்த உடனே நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனே எங்களை விடுவியும், நாங்கள் செய்ததை கர்த்தாவே அவர்களுக்கு மன்னியும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர்ந்தது என்று போட்டிருக்கிறது. காவலில் வைக்கப்பட்டவர்கள், அதாவது அவங்க கூட
அவங்கள துளுமரத்தில் கட்டி வச்சுருக்கு. அவங்க பக்கத்துலலாம் மற்ற இந்த மாதிரி சிறைச்சாலை கைதிகள் இருப்பாங்க. அவங்களும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போயிருப்பார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அப்போ பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு சொல்லி ஓடி நடுங்கி பவுலும் சிலாவுக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அவர் அங்கே எல்லாம் சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்து எல்லாம் கட்டுகள்லாம் அவுந்து உண்டவுடனே இவர்கள் ஓடி இருப்பார்கள் என்று அவர் காவல் காக்கிறவர் வந்து பார்க்குறார், ஜெயிலர் வந்து பார்க்குறார். ஆனால் இவர்கள் ஓடவில்லை, அங்கே தான் இருக்கிறார்கள். அவன் என்ன நினைத்து கொண்டான், இவர்கள் ஓடி இருப்பார்கள், நம்மை ராஜா விடமாட்டார், நம்மை கொண்டு விடுவார் என்று அவனே பட்டயத்தினால் கொலை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணினான். அப்பொழுது அதை கண்டு பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள், நீ ஒன்றும் செய்யாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவன் அந்த ஜெயில் வார்டன் சொல்லுகிறார், அவர் வெளியிட்டு என்ன, அதற்கு ஆண்டவன்மாரே, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறார். அது கேட்ட உடனே அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் பிழைப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த நேரத்திலே அவர்களை கூட்டி கொண்டு போய் அவர்களுடைய காயங்கள் எல்லாம் கழுவி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை உபசரிக்கிறார். உடனே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை அங்கிருந்து புறப்படுகிறார்கள் மறுநாள். அடுத்து இது இருவராய் ஜெபித்தது சிறைச்சாலையில். அடுத்தது ஒரு ஊழியக்காரன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். அது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:5 போதும். அதாவது பேதுருவை சிறைச்சாலை வைக்கப்பட்டார். எப்பொழுது என்றால், அங்கே பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கும்போது அந்த ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அதே போல் இவரையும் சிறைச்சாலையில் பேதுருவை அடைத்து அவள் காக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது சபையாருக்கு தெரிகிறது. சபையார் எல்லோரும் சேர்ந்து, கர்த்தாவே இவரை பேதுருவை விடுவியும் என்று, அவர் சிறைச்சாலையிலிருந்து விடுவியும் என்று சபையார் எல்லோரும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கமான ஜெபம் அவரை கேட்டு தேவன் என்ன செய்தார் என்றால், அடுத்து 6வது வசனம் வாசிங்க. சரி, அவர்கள் சங்கிலினாலே கட்டப்பட்டு, பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே படுத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது சிறைச்சாலை அவர்கள் காவற்கால் காத்து கொண்டிருந்தார்கள். 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது. அவர் ஒரு தூதனை உடனே அனுப்புகிறார். அங்கே அவர் வந்து நிற்கிறார். அறையில் நின்ன உடனே அந்த ஜெயில் அறையெல்லாம் இருட்டாக இருக்கும், லைட்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கும். எங்கேயுமே 10 மணிக்கு மேலே லைட்டு ஆஃப் பண்ணியிருக்கும் ஜெயிலில். அப்போங்கும்போது அந்த ரூம், தேவதூதன் வந்து இறங்கிய உடனே ரூம் பிரகாசமாயிட்டது. அவன் பேதுருவை அந்த தூதன் விழாவிலே தட்டி, சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. 2 கையிலும் வச்சு கட்டியிருந்த சங்கிலிகள் தேவதூதன் வந்து தொட்ட உடனே எல்லாம் விழுந்து விட்டது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள்,
அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அவன் உடனே உன் செருப்பெல்லாம் போட்டு வெளியே வா, என் கூட வஸ்திரத்தை எல்லாம் போட்டு என் கூட வெளியே வந்துரு அப்படின்ட்டுருக்காரு. அந்தப்படி புறப்பட்டு சென்று செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் ஒரு தரிசனம்னு நினைத்தான். அது என்ன, பேதுரு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது ஏதோ சொப்பனத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கண்டு கொண்டு இருக்கிறேன், சொப்பனம் காண்கிறேன் என்று நினைத்தான். உண்மையில் அது நடக்கிறது என்று அவனால் எண்ண முடியவில்லை. அப்புறம் வெளியே வந்த உடனே தான் அவன் நினைக்கிறான், முதலாம் காவல் இரண்டாம் காவலெல்லாம் தாண்டி நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையில் வந்து அது தானாய் அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் புறப்பட்டு வீதி நடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவரை விட்டு போய்விட்டார். அங்கே வந்து அவரை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தவுடனே அவர் அங்கேருந்து உடனே இவர்கள் கூட வீட்டுக்கு போகிறார். இதே மாதிரி சபையாருடைய ஊக்கமான ஜபம் சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை விடுவித்து கொண்டு வந்தது. அடுத்து ஒரு ராஜா ஜெபம் பண்ணுகிறார். ராஜா ஜெபம் பண்ணி அவரே உடனே, அதாவது எவ்வளவோ நாட்களாக ஜெபம் பண்ணுகிறார்கள், வருடக்கணக்கில் பண்ணுகிறோம், மாதக்கணக்கில் பண்ணுகிறோம், காலங்காலமாய் பண்ணுகிறோம். தேவன் அதற்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற முடிவை ஏற்ற நேரத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த ராஜா ஜெபிக்கிறார். என்னன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை வாசிங்க. போதும். இந்த எசேக்கியா ராஜா, இஸ்ரவேல் ராஜா, இவர்களில் இஸ்ரவேல் ராஜாக்கள், இவர்கள் யூதேயாவை ஆண்டவர்கள், இஸ்ரேல் ஆண்டவர்கள் எல்லோரும் அதிகமாக தேவனுக்கு எதிராகவே நடந்தார்கள். கொஞ்சம் பேர் தான் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நீதி நியாயங்களுக்கும் அடங்கி கட்டுப்பட்டு அவரை வணங்கி ஆட்சி செய்தார்கள். அதே போல் இந்த எசேக்கியா ராஜாவும் தேவனுக்கு பயந்தவராகவே ஆட்சி செய்தார். இவருக்கு இடையில வியாதிப்பட்டிருக்கும் பொழுது தேவன் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவிடத்தில் சொல்லுகிறார், நீ எசேக்கியாவிடத்தில் போய் சொல்லு, உன்னுடைய நாட்கள் முடிந்து விட்டது, நீ இறந்து விடுவாய் என்று. உன் வீட்டு காரியத்தெல்லாம் சீக்கிரத்தில் ரெடி பண்ணு, இன்னும் கொஞ்ச நாளில் நீ இறந்துருவேன்னு சொல்லுன்னு சொல்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி அவரை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். உடனே எசேக்கியா ராஜா என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படி சொன்னது என்ன அப்படின்ட்டு செவுறுபுறமாய் வீட்டில் அவர் செவுறுபுறமாய் திரும்பி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன ஊத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். ஏன்னா எசேக்கியா கர்த்தருக்கு உகந்த மனிதனாய் ராஜாவாய் இருந்தார். அதனால் அவர் தேவனிடத்தில் எல்லாம் வேண்டிக் கொள்கிறார், கேட்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். எனக்கு மரணம் வரக்கூடாது என்கிற மாதிரி அவர் கேட்குறார். உடனே அழுதார்.
அழும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இவர்கிட்ட, அதாவது நீர் இறந்து விடுவீர், வீட்டு காரியத்தை ரெடி பண்ணும்னு நீர் இறந்து விடுவீர்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு முன்னால் முத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவருடைய எசேக்கியா ராஜாவுடைய ஜபம் கர்த்தருக்கு எட்டுகிறது. உடனே அவர் பதில் கொடுக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு, நீ உடனே திரும்பி போய் அந்த ராஜாவிடத்தில் சொல்லு, பாதி முற்றத்தை அவர் அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தேவனாய் தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல் என்று ஏசாயாவுக்கு சொன்ன உடனே அவர் தீர்க்கதரிசி உடனே வந்து இவரிடத்தில் சொல்லுகிறார், தேவன் உன்னை இப்பொழுது நீ மரிக்க மாட்டாய் என்று சொல்லும்போது 15 வருடங்கள் கூட்டுவேன் என்று சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். உடனே, அதாவது ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும்போது உடனே பதில் கிடைப்பதில்லை. இது வந்து இந்த இறக்கிற சமயம், அதனால் இது ஆஸ்பத்திரியில் ஐசியூ வார்டு மாதிரி. உடனே தேவன் பதில் கொடுத்தார். உடனே அவர் சொல்லிட்டு, எனக்கு என்ன அதுக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும்னு கேட்கார் ஏசாயா தீர்க்கதரிசிட்ட. அப்போ அவர் சொல்லுகிறார், இந்த கடிகாரத்தினுடைய அந்த முள் 10 மணி நேரம் 10 பாகைன்னு சொல்லியிருக்கு, அந்த நேரம் முன்னால் போகட்டுமா அல்லது பின்னால் வரட்டுமான்னு கேட்கான் ஏசாயா தீர்க்கதரிசி ராஜாட்ட கேட்காரு. உடனே அவர் முன்னால் தான் அது போய்கிட்டே இருக்கும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, பின்னால் போக வேண்டும், 10 பாகை பின்னால் போக வேண்டும்னு சொல்லுகிறார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்குறார், ஐயா இந்த மாதிரி கேட்குறாருன்னு. உடனே அவர்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு 10 பாகை பின்னாக அந்த கடிகாரம் முள் சென்றது என்று பார்க்கிறோம். இவ்வாறு தேவன் நமக்கு வேண்டியவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அடுத்து ஒரு பெரிய மனிதன், அந்த மனிதன் சிறையிருப்பில் இருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார். வாசிக்கலாம். யோபுவினுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 8வது வசனம். சரி, இந்த யோபு யாருன்னா, கிழக்கத்திய புத்திரரில் எல்லோரிலும் பெரியவனாக இருந்தான். ஊத்சு தேசத்தில் பெரிய ஒரு மனிதனாக இருந்தார். அவன் தேவனுக்கு பயந்து நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன் என்று தேவனால் சாட்சி பெற்ற மனிதன் இந்த யோபு. அது சாத்தான் வந்து தேவனிடத்தில் கேட்குறான். தேவனிடத்தில் வரும்போது தேவன் கேட்குறார், சாத்தானை எங்கேருந்து வருகிறாய் என்று. எல்லா உலகத்தையும் சுற்றி வருகிறேன் என்று. அதற்கு தேவன் கேட்கிறார் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அதற்கு சாத்தான் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. சரி, அது அவன் சாத்தான் வந்து தேவனிடத்தில் சொல்லுகிறான், நீர் ஒன்றும் யோபு ஒன்றும் சும்மா வைக்கலை, அவன் எல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதனால் அவன் சம்பத்து பெருகிட்டு அதனால் வந்து உம்மை அவன் தொழுது கொள்ளுகிறான். அடுத்து 11, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அதாவது நீர் அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்து போடும், அவன் வந்து உம்மை தொழுகிறானா அல்லது தூஷிக்கிறானான்னு பார்ப்போம்னு சாத்தான் வந்து தேவனிடத்தில் சொல்லுகிறான். உடனே சாத்தான் வந்து ஒவ்வொன்றாக அவனுடைய எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக எடுத்து போடுகிறார்கள். அவருக்கு
7 குமாரர் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். எல்லோரும் இறக்கிறார்கள். ஒட்டகம், ஆடு, மாடு, கழுதைகள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக போய்விடுகிறது. அப்பொழுது யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று. அப்பொழுது சொல்லும்பொழுதும் யோபுனுடைய மனைவி சொல்லுகிறார், கர்த்தரை தூசித்து உன் ஜீவனை விடும் என்று. அப்போ நீ என்ன பைத்தியகாரி மாதிரி பேசாதே என்கிறார். அவர் அப்படி இருந்தும் எந்த நேரத்திலும் தேவனை விடவில்லை. தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்தார். அவர்களும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பார்க்கலாம் அவர் எப்படி திருப்பி சிறையிருப்பை மாற்றினார் என்று. யோபு 42வது வசனம், அதிகாரம் 10வது வசனம். போதும். யோபு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கடைசியில் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க தேவனே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சிநேகிதருக்கும் கொடுத்தார், இவர் யோபுவுக்கும் கொடுத்தார். யோபினுடைய அந்த சிறையிருப்பு உடம்பில் எல்லாம் ரொம்ப புண்ணாயாதாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். எல்லாத்திலும் விடுதலையை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். முன்பு இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனுக்கு 2 அத்தனையாக தந்தருளினார். அவனுடைய எல்லாம் முன்பு இருந்ததை விட 2 அத்தனையாய், குழந்தைகள் மற்றும் அதே குழந்தைகள் இருந்தார்கள், மற்ற எல்லா ஆடு ஓட்டங்கள் எல்லாமே 2 அத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டது. அது தேவனால் அவன் ஜெபித்து தேவனிடத்தில் ஜெயம் பெற்ற ஒரு உத்தமனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் 3 பேர் ஜெபித்தார்கள். 3 பேரும் ஆபத்திலிருந்து காக்கப்பட்டார்கள். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3 தானியேல் 3:16-18. போதும். இந்த தானியேல் தீர்க்கதரிசி என்னுடைய தானியேல் தீர்க்கதரிசி கூட அவர்களுடைய நண்பர்கள் 3 பேர், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் படித்த இளைஞர்கள். இவர்கள் தானியேல் கூட, அதாவது இங்கே அவர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் ராஜாவினுடைய அரண்மனையில் மற்ற தேசத்தில் எல்லா காரியங்களையும் கண்காணிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜா 60 முழம் உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அதை இந்த மேல தாளமெல்லாம் முழங்கும்போது அதை எல்லோரும் பணிந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எல்லோரும் வணங்கினார்கள். இவர்கள் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் வணங்கவில்லை. இவர்கள் மற்ற மக்கள் போய் ராஜாவிடம் சொல்லும்போது ராஜா அவர்களை அழைத்து, ஏன் நீங்கள் வணங்கவில்லை, வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாய் விடுவிப்பார். விடுவியாமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சேலை வணங்குவதும் இல்லை என்றது ராஜாவுடைய உமக்கு தெரிந்திருப்பதாக கடவுது என்றார்கள். அவர்கள் ராஜாவை எதிர்த்து பேசினார்கள். நாங்கள் நீர் செய்த நிறுத்திய பொற்சிலையை வணங்க மாட்டோம், உம்முடைய தேவர்களையும் வணங்க மாட்டோம் என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று ராஜாவிடத்தில் சவால் விடுகிறார்கள். உடனே ராஜா கோபமடைந்து இந்த
சூளை இருக்கிறது, இந்த செங்கல் சூளை மாதிரி. அந்த சூளையில் 7 தீ நார்மலாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், சூடாக இருக்கும். அதை விட 7 மடங்கு தீயை போட்டு அதில் சூடாக்கி இவர்கள் 3 பேரையும் அதில் தூக்கி போடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்பொழுது அங்குள்ள இராணுவத்தினர் இவர்கள் 3 பேரையும் கொண்டு போய் அந்த 7 மடங்கு சூடாக்கி அக்கினி சூளையிலே போட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டினபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது. அதாவது இவங்களை தூக்கி உள்ளே போடுறவங்க, அந்த போட்ட ஆட்கள் அந்த அக்கினி சூளையினால், வெக்கையினால், அதனால் அவர்கள் இறந்து போனார்கள். இவர்கள் 3 பேரும் அக்கினிக்குள்ளாக எரியப்பட்டார்கள். அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிய அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். அப்பொழுது தேவ தூதன் வந்து அவர்கள் 3 பேரையும் பாதுகாக்கிறார். அவர்கள் 4 பேரும் தீக்குள்ளே அவங்க பாட்டில் சுற்றிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. அப்புறம் ராஜா பாய்ந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு 29ஆம் வசனம் வாசிங்க. சரி, ராஜா என்ன சொன்னால், இவங்க 3 பேருடைய தேவனுக்கு தூசண வார்த்தை சொல்லக்கூடாது, அவன் சொன்னால் யாராக இருந்தாலும் அவனுடைய தலை துண்டிக்கப்படும் என்று. இவ்வாறு தேவனுடைய மனிதர்களை ஜெபத்தை கேட்டு அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் ஒருவர் கடைசி மரண தர்பாயிலும் ஜெபிக்கிறார். அவர் யார் என்று பார்ப்போம், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். சரி, இது எல்லோரும் ஜெபித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் முதலில் மனிதனை உண்டாக்கினார். ஆதியாகமத்தில் மனிதனை உண்டாக்குவோம் என்று பூமியில் ஆதாமை மண்ணினால் படைத்தார், மனிதனாக ஆக்கினார். மனிதன் சாதாரணமாக 900 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அப்பொழுது தேவன் மனிதனை படைத்ததுக்கு மனஸ்தாபப்பட்டு நோவாவை ஏற்படுத்தி பேழையை உண்டாக்கி அந்த ஜாதிய மனிதர்கள் எல்லாம் அழித்துவிட்டு நோவா மூலமாக திருப்பி ஜெனரேஷன் ஆரம்பித்தது. அதில் என்னென்னா 900 ஆண்டுகளுக்கு பதில் 120 ஆண்டுகள் மனிதனுடைய ஆயுளை குறைத்தார். இதில் ஆதியிலே தேவன் இப்படி படைத்தார் மனிதனை. யோசித்தார் புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய குமாரன், அதாவது நம்முடைய ஒரே பேரான நம்முடைய குமாரனை பூமிக்கு அனுப்ப வேண்டும். அதாவது தேவன் அவருடைய தேவ புத்திரனாக குமாரனை இயேசுவை உலகத்துக்கு அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது அவர் இங்கே 30 ஆண்டுகள் இருந்து 30ஆவது ஆண்டிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று பல இடங்களிலும் ஜெபம் பண்ணுகிறார். மலையில் பண்ணுகிறார், ஆலயங்களில் பண்ணுகிறார், கடற்கரையில் பண்ணுகிறார், கப்பல்களில் பண்ணுகிறார். எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணினார். அதிசயங்களை எல்லாம் செய்தார். அவர் அதிசயங்கள் அதிகமாக செய்தார்.
அவர் செய்த அதிசயங்கள் சொன்ன போனால் உலகமே கொள்ளாது என்று யோவான் எழுதியிருக்கிறார். அதுபோல் தேவன் கடைசியாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது என்றால் அவர் சிலுவையில் அறைந்து மரிக்கும் தருவாயில் தொங்கிக் கொண்டு இருக்கும்பொழுது தேவனிடத்தில் கடைசி ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் எல்லோருக்காக நல்லா இருக்கும்போது நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த மக்களை, அவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கடைசி ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் கடைசி ஜெபம் பண்ணிவிட்டு தன்னுடைய தாயாகிய மரியாளையும் அவர் விடவில்லை. யோவானை கூப்பிட்டு, யோவானை இதோ தாய் என்கிறார், மரியாள் எடுத்து இதோ உன் மகன் என்று அவர் ஒப்பு கொடுக்கிறார். இது கடைசி ஜெபமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். அடுத்து எல்லாரும் ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஜெபிக்காமல், விண்ணப்பம் செய்யாமல், தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டாமல், முறையிடாமல் ஜெயம் பெற்றவர். அது யார் என்றால் வாசிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 27வது வசனம். போதும். இது யார் என்றால் மரியாள், இயேசு கிறிஸ்துனுடைய அம்மா. இந்த மரியாள் யாருன்னே யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா எதுக்குமே ஜெபம் பண்ணலை, யாருன்னு தெரியாது, ஒன்றும் இல்லை. யார் பெண்கள் எல்லாம் குழந்தை வேணுமென்று வருடமாக ஜெபம் பண்ணி கடைசியில் வயது முதிர்ந்த காலத்தில், இந்த மாதிரி காலங்களில் தேவன் அற்புதம் செய்து குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த மரியாளம்மாள் கூட சேர்ந்த அவளுடைய இனத்தாளாகிய எலிசபெத், அந்த அம்மா வயசு சென்ற காலத்திலே குழந்தை பெறுவதற்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும்பொழுது அவர்களே மறந்திருப்பார்கள், அவர்களுக்கு குழந்தை பிறக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்படி மரியாள் ஒன்றுமே ஜெபிக்காமல் ஜெயம் பெற்றார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அது 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று மரியாளை அவன் போற்றுகிறான், புகழ்கிறான். கிருபை பெற்றவளே என்று சொல்கிறான். கிருபை என்றால் மரியாளை யாருமென்றே தெரியாது. அவளுக்கு கிருபையை தேவன் அருளுகிறார். ஏன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரியாள் மூலமாக உலகத்துக்கு அவர் பிறக்க வைக்கிறார், கொடுக்கிறார். அதனால் மரியாள் கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அந்த காபிரியேல் தூதன் சொல்லுகிறார். மரியாள் அதை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்கிறார். இதோ கற்பவதியாய் குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. 34 அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்று கேள்வி கேட்கிறார். அது உண்மையானது, எல்லாரும் உலகத்தில் கேட்குற கேள்விதான். அப்புறம் அவர் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் தேவதூதன் போய்விட்டார். இந்த மாதிரி கேட்டும் கொடுத்திருக்கிறார் தேவன், கேட்காமலும் அதிசயங்களை உருவாக்கி இருக்கிறார். அதனால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில வார்த்தைகளை பார்ப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 6 அதிகாரம் 5வது வசனம்.
போதும். அதாவது தேவன் எப்படி நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சிலர் பொது வெளிகளிலும் தேவாலயங்களிலும் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்கள் ஆட்கள் கூடுகிற இடத்திலும் ஜெபம் பண்ண வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தேவன் என்ன சொல்கிறார்? அப்படி செய்கிறவர்கள், அப்படி நினைக்கிறவர்களுடைய கிரியை, அவர்களுடைய எல்லாமே அவர்களுக்கு கிடைத்து ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஆனால் நீயோ ஜெபம் பண்ணும்போது வீட்டை ரூமை பூட்டி, கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். என்ன விண்ணப்பம் பண்ணவோ தேவரத்தை கேட்கலாம். ஜெபம் என்பது நமக்கும் தேவனுக்கும் டைரக்டாக உள்ள வார்த்தையை பேசக்கூடிய, பகிரக்கூடிய, நாம் விண்ணப்பம் செய்யக்கூடிய, அவர் நம்மளுக்கு பதில் தரக்கூடிய ஒரு காரியமாகும். அதனால் நாம் தேவனிடத்தில் நேராக பேசலாம். இதற்காக உலகத்தில் காலையில் ஜெபிக்கலாம், மாலையிலும் ஜெபிக்கலாம், இரவிலும் ஜெபிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசி 3 வேளையும் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தாவீது ராஜா அவருடைய நீதி நியாயங்களுக்காக ஒரு நாளில் 7 தடவை ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அதிகாலையில் ஜெபிக்கிற ஜெயம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவை உருவாக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக சபையார் எல்லோரும் அதிகாலை ஜெபத்தை கண்டிப்பாக கடைபிடியுங்கள். காலையில் எழுந்து முதலாம் மணி நேரம், காலை நாம் எப்போ எழும்பினாலும் சரி, அந்த முதலாம் மணி நேரம் தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாள் முழுதும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அடுத்து நம்முடைய மாநிலத்தில் கடந்த ஒரு வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை புதிய மந்திரி சபை பதவியேற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் இது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன் தமிழ்நாட்டில் முதல்வராக ஆனது இல்லை. அதே போல் முதலமைச்சர் கிறிஸ்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் பக்கத்தில் இருக்கிறது பெரிய ஜோசியக்காரன். அந்த ஜோசியக்காரனுக்கு அவர் அரசியல் பதவி, அரசாங்க பதவியெல்லாம் கொடுத்தார். அதை எதிர்க்கட்சிக்காரர்களெல்லாம் எதிர்த்த உடனே அதை அவர் மாற்றிவிட்டார், கொடுக்கவில்லை. அதுபோல் நம்ம சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவர் உண்மையான தேவ மனிதன், ஒரு உத்தமமான விசுவாசி. அவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக அறிவேன். அவர் நல்ல நீதியும் நேர்மையுமான மனிதன். அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த வாழ்த்துறையிலே அவர் 3 வசனங்களை சொன்னார் சபையில், சட்டசபையிலே. ஒன்று, நீ செய்வது, அதாவது செய்ய திராணி இருக்கும்போது நீ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல எல்லா பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார். திருப்பி சொன்னார், ராஜாக்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார் என்று இது முதல் நாள் சொன்னால். ரெண்டாவது நாள் சொல்லும் பொழுது ராஜாக்களையும் பலவான்களை தள்ளி ராஜாக்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று ஒரு சட்டசபையிலே சபாநாயகர் சொன்னார். இந்த வசனங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அவர் ஆலயங்களுக்கு செல்கிற விசுவாசிகளிடத்தில் வேதாகமம் இல்லை என்று 5000 வேதாகங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவர் இதை போலவே செய்து கொண்டும் வந்திருக்கிறார். ஐயா மோகன் சிலாசரசு அவர்கள் கூட இவர் ஊழியத்திலே இருந்தார். இப்பொழுதும் அவர் திருப்பி பெற்று அரசாங்கத்திலே நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சபாநாயகராக வந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது நம்ம சிறுபான்மையருக்கு ஏதாவது ஆபத்து வராமல் இவர்கள் பாதுகாத்து கொள்வார்கள் என்று நாம் நம்புவோம். ராஜாக்களையும் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிரபுக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். இது நம்முடைய கடமை. ஆகையினால் நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். புதிய
முதலமைச்சர் நல்ல காரியங்கள் நிறைய அறிவித்திருக்கிறார். 6 சிலிண்டர் தரம்ன்றிருக்கிறார். பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுலையுமே மகளிருக்கு ஃப்ரீயாக போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய காரியங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார். வரட்டும், எல்லாம் அதை அவரை வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.